இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குடும்பம் எப்படி கணவன் மனைவிக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், நம் கலங்கி நிற்கிற வேளையிலே நம் குடும்பத்தின் மேல் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நம்ம எப்படி சாபக்கட்டிலிருந்து விடுவிக்கிறார், ஒவ்வொரு கட்டுகளிலிருந்தும் நம்ம எப்படி விடுவிக்கிறார், ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலும் யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனனியா சப்ரால குறித்தும் ஆக்கிலா பிரிஸ்கில்லால குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனனியா சப்ரால் பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்ராலை குறித்து இருக்குது. சரியா, இவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க நிலத்தை விற்கிறாங்க. சரியா, விற்று அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒருமனம் பாருங்களேன், அவங்க கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ ஒற்றுமையாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட ஒருமனம் எதுக்கு நேராக போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு தவறு செய்வதற்கு நேராக அவங்க ஒருமனம் இருந்துட்டு, ஒருவர் தவறும் பொழுது மற்றவர் கண்டிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரியா, இப்போ கணவர் சொல்வார், நம்ம இவ்வளோ பங்கு தசம பாகம் எடுத்து வைக்கணுமா அப்படி கேட்கும் பொழுது மனைவி ஆமாம், நம்ம வெளியில் சொன்னால் தானே தெரியும், நம்ம சேலரி எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் தானே தெரியும், நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம இவ்வளோவே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வஞ்சித்து விடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பங்கை நாம் வஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அனனியா சப்ரால் செய்தது அதுதான். 2 பேரும் ஒரு மனமாக பேசி எடுத்து அந்த நிலத்தை விற்றது இவ்வளவுதான் சொல்லிட்டு அதில் ஒரு பங்கு அவங்க வஞ்சித்து வைத்து கொண்டு அவங்க ஆலய அங்கே கொண்டு சமர்ப்பித்தாங்க. இவங்க ஆமாம், நாங்கள் நிலத்தை இவ்வளோ ரூபாய்க்கு விற்றோம், அதில் ஒரு பங்கு கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னால் இப்போ யாரும் அவங்கள ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனாலும் வெளியில் நிலத்தை விற்று அப்படியே கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல 2 பேரும் ஒருமனப்பட்டு பொய் சொல்லிட்டாங்க. சரியா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். அதற்காக கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம பொய் சொல்லுவதில் ஒரு மனமாக இருக்கக்கூடாது. ஒருவர் தவறும் பொழுது மற்றவர் அதை கண்டிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஆபிரகாம் அந்த சாராள் இதில் பார்த்தோம்ல, குடும்பத்தில் கணவனோடு இணைந்து செயல்படணும்னு பார்த்தோம். அப்போ இதுவும் கணவனோடு இணைந்து செயல்பட வேண்டியதானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த தவறுக்கு பாவத்திற்கு துணையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கணவனுக்கு இணங்கி செயல்படக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு அனனியா தான் என்ன பண்ணுறாங்க, பொய் சொன்ன உடனே அந்த அதிலையே விழுந்து செத்துருந்தாங்க. இப்போ கொண்டு புதைச்சிட்டு வந்த உடனே மனைவி நிற்கிறாங்க. மனைவியும் சேம் பொய்யை சொல்லி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, விழுந்து இறந்து அந்த இடத்துல போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அப்போது நம்ம குடும்பத்தில் நம்ம தவறும் பொழுது தொடர்ந்து என்ன தான் வந்துட்டே இருக்கும், அடி விழுந்துட்டே இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். நம்ம தவறு செய்யாதபடிக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம இருதயத்தை திருப்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம குற்றமற்றவர்களாக நீதியுள்ளவர்களாக, எப்படி அந்த சகரியா எலிசபெத்து நீதியுள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அதுபோல நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இந்த நம்ம நம்மளுக்கு ஆண்டவர் சின்ன வேலையிலிருந்து அப்படி பதவி உயர்வு தந்து ஏதோ ஒரு நல்ல ஹை சேலரியில் கொண்டு வச்சுருப்பாங்க. அது ஆண்டவருக்கு கரெக்டாக 10ல் 1 நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அதை நம்ம வஞ்சித்து வைத்து விடக்கூடாது. நம்ம 24 மணி நேரம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லை, அவங்கள விட நம்ம நீதிமான்கள் இல்லை. ஆனாலும் அந்த 24 மணி நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு செலவிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த நேரத்தை அவரோடு ஒதுக்குவதில் நாம் அவரை வஞ்சிக்க கூடாது. ரொம்ப இதாக இருக்கணும். 10ல் 1 பங்கு கரெக்டாக தசமபாகம் நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் மாத்திரம் இல்லை,
நேரத்தையும் 10ல் 1 பங்கு நம்ம ஆண்டவரோடு செலவிடுகிறவர்களாக, வேதாகமத்தை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ எப்படி இந்த அனனியாவும் சப்பிராலும் வஞ்சிக்கிறது, ஆண்டவரை வஞ்சிப்பதற்கு ஒருமனப்பட்டு அந்த குடும்பமே இல்லாமல் போயிட்டுன்னு, அதுபோல நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாக மாத்திரம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஏமாத்திட்டா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நம்ம 1 பங்கு வஞ்சித்து வந்துச்சா யாருக்கு தெரிய போகுது, சர்ச்சிலேருந்து பாஸ்டர் கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வஞ்சித்தரக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும்னு, நம்மளுக்கு ஒரிஜினல் நம்மளுக்கு டைம் எவ்வளோ இருக்குது, நம்ம மொபைல் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதே இது நம்ம பைபிள் படிக்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மனங்கிறது கணவன் மனைவி கடையில் ரொம்ப முக்கியம். அதை தீமைக்கு நேராக செயல்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த தீமைக்கு நேராக செயல்பட்டு இறந்து போனது தான் இந்த அனனியா சப்பிராள். அவர்களை போல இல்லாதபடிக்கு இன்னொருத்தர் பாருங்க, ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால்னு பார்த்தோம். இவங்க பாருங்க, இவங்களும் அதே மாதிரி தான். அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஐக்கியம், அவ்வளோ ஒரு ஒற்றுமை. அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகா குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த ஒருமனம் எதை நோக்கி சென்றது அப்படின்னா, ஆண்டவருக்கு நேராக மற்றவர்களை வழி நடத்துகிறதாக இருந்துச்சு. இப்போ அவங்க இருந்த இடத்துல அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் தெரியும். அந்த ஜெப ஆலயத்தில் அப்பல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போது அந்த அப்பல்லோ அப்படிங்கிற அவரை இவங்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவதில் இவங்க 2 பேருமே ஒருமனப்பட்டு வழி நடத்துகிறாங்க. யாரும் கணவனும் மனைவியும், ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் ஆண்டவருக்கு நேராக ஒரு மனிதனை வழிநடத்துவதில் ஒரு மனம் கொண்டார்கள். நம்ம இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாம் ஆண்டவருடைய ஊழியம் செய்வதிலே ஒருமனப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம கணவர் ஊழியம் செய்கிறார் அப்படின்னா மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணணும், அவங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம ஊழியக்காரங்க மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு இல்லை. நம்ம ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய நாமத்தை பிரசங்கிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அநேகரை ஆண்டவரிடத்தில் திருப்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். குடும்பமாக நம்ம இந்த பணியை செய்யணும். இந்த ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் இதில் ஒரு நல்ல உதாரணமாக அவங்க இருக்கிறாங்க. இந்த அப்பல்லோவை இந்த இப்படி இந்த 1 மார்க்கு மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவரை வீட்டுக்கு கூட்டு எல்லாவற்றையும் அவருக்கு விரிவாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த அப்பல்லோவுக்கு ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறவராக இவங்க குடும்பமாக அதில் செயல்பட்டாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தவறும் பொழுது நம்ம குடும்பத்தில் என்ன வந்துட்டே இருக்கும், எப்படி அனனியா சப்பிராள் அடுத்தடுத்து இறந்து போனார்களோ அதுபோல் நம்ம குடும்பத்தில் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆண்டவரை வஞ்சித்து கொண்டு இருக்கும் பொழுது அடிமேல அடி வந்துட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல ஆண்டவரை வஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த தவறை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்ம திருத்தி கொண்டு நம்ம ஆண்டவருக்கு நேராக அவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு நம் குடும்பமாக நம்ம என்ன பண்ண வேண்டும், அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். எப்படி ஆக்கிலால் பிரிஸ்கிலால் குடும்பமாக ஒருமனமாக ஆண்டவருக்கு நேராக வழி நடந்தார்களோ அதுபோல நாமும் குடும்பமாக என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நேராக நம்ம மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் எந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் உங்களை வஞ்சித்திடக்கூடாது தகப்பனே. எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் தவறும் பொழுது நாங்கள் மற்றவர் அதை ஏசப்பா கண்டித்து உணர்த்துகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் தகப்பனே. அப்பா, நாங்கள் தீமை செய்வதற்கு ஒருமனப்படக்கூடாது தகப்பனே. அப்பா, உமக்கு நேராக நாங்கள் வழி நடக்கிறதுக்கு ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு அதுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.